ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஎஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறது மூலமாக இந்த டேரிஃப் வார், அதாவது வந்து இந்த டேக்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, மாற்றி மாற்றி இம்போர்ட் டேக்ஸு. ஸோ அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வரலாறை பின்னாடி கொண்டு போய் தெரிஞ்சுக்கணும். அப்போது அதில் இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்ஸ் என்ன, இப்போ என்ன ஒரு சுச்சுவேஷனில் வந்து யூஎஸ்ஏ இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அதாவது வந்து பொலிட்டிக்கலாக எப்படி வந்து ஒரு பெரிய கண்ட்ரிஸ் வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், லீடர்ஸ் எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி கேம் தியரி, இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ கேம் தியரிங்கிறது என்னங்கிறதையும் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதே மாதிரி சைக்காலஜி, எந்த அளவுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், ஜியோ பொலிட்டிக்ஸில் என்னென்னலாம் விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும், இப்போது ரீசெண்டாக இதனால் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா வேர்ல்டு வார் 2, அதாவது வேர்ல்டு வார் 2ல் முடிஞ்சதுக்கப்புறமா, அந்த வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறமா கோல்டு வார் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. கோல்டு வார்னா என்னென்னா உலகமே வந்து ரெண்டாக பிரியுது. அதாவது வந்து ரெண்டு பார்ட்டாக பிரியுது. ஒன்று வந்து யூஎஸ்எஸ்ஆர், அதாவது கம்யூனிசம் கண்ட்ரிகள். அதாவது இது சிம்பிளாக சொல்லப்போனால் ரஷ்யா ப்ளஸ் 14 கண்ட்ரிஸ், அதாவது 14 கண்ட்ரிஸு பிரியுது. டோட்டலாக வந்து யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ப்ளஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இதை வந்து டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். டெமோக்ரஸி ஆர் கேபிட்டலிசம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க, இவங்க கம்யூனிசம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க. இப்படி ரெண்டாக வந்து உலகம் பிரியுது, சரிங்களா, கேபிட்டலிசம். ஸோ இப்படி இந்த ரெண்டாக உலகம் பிரியும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கோல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நேரடியாக மோதிக்காமல் ஒருத்தர் ப்ராக்சி வார் மூலமாக, அதாவது ப்ராக்சினா இன்னொருத்தர் மூலமாக சண்டை பிடிக்கிறது, இல்லை வந்து வேறு வகையான சண்டை டைரெக்டாக இல்லாமல் வேறு வகையான சாங்ஷன்ஸ், எக்கனாமிக் சாங்ஷன்ஸு, இந்த மாதிரியான பலவிதமான டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஒரு கோல்டு வார் சைலண்டாக போயிட்டுருக்கு, இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. அதோடைய அதாவது ஒன்று சொல்லுவாங்க, வார் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போது அதோடைய கண்டினியூஷன் தான் நம்ம இன்னும் நடந்துட்டு இருக்கு. அது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு சைலண்ட்டாக இருக்கிறதுனால, ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வார் மாதிரி தெரியறதில்ல. ஸோ இப்போ இந்த வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி யூஎஸ்எஸ்ஆரும் யூஎஸ்ஏவும் ரெண்டுமே வந்து சண்டை பிடிக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த யூஎஸ்ஏ ரஷ்யாவுக்குள்ள சண்டை தான். ஸோ இப்போ நடக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இதில் ப்ளே பண்ணாத மாதிரி இருக்கும். ஆனால் நடக்கக்கூடிய சண்டையுடைய மெயின் மூல காரணமே வந்து யூஎஸ்ஏவும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற சண்டை தான். சைனா வந்து இப்போ முக்கியமான ஒரு பிளேயராக வந்து இருக்கிறாங்க. ஆனால் இதோடைய டைரக்ட் டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ ரஷ்யாவுக்கும் யூஎஸுக்கும் எப்படி வந்து கடைசியில் இப்போ சண்டை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கோல்டு வாரில் என்ன நடக்குதுன்னா, இந்த யூஎஸ்எஸ்ஆர் கூட இருந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா சைனா. இந்த யூஎஸ்எஸ்ஆருடைய கண்ட்ரியும் கூட சைனாவும் இருந்தது. யூஎஸ்ஏ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து தனியாக இருந்தது, சரிங்களா. இப்போது இவங்க யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரஷ்யா கூட நம்ம ரஷ்யாவோட மோதணும். கிட்டத்தட்ட 14 கண்ட்ரிஸ் ரஷ்யா கூட இருக்குது. அது கூட மோதணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ரஷ்யாவை வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்கு கொண்டாடணும். அதாவது வந்து இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்யூனிசம் மற்ற நாடுகளுக்கு பரவாமையும் அதை வந்து கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜியோ பர்டிகுலர் இடத்தையோ எக்ஸ்பென்ஷனையோ அதை இன்னும் விரிவுபடுத்தாமல் ஒரே இடத்துக்குள்ளே கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கண்டெய்ன்மெண்ட் பண்ணுறது தான் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூஎஸ்எஸ்ஆரில் இருக்கக்கூடிய ஒரு வீக்கஸ்ட் ஆப்போனண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க, சரிங்களா. இந்த யூஎஸ்எஸ்ஆருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீக்கஸ்ட் அண்டு ஈஸியாக செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்போனண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் சைனா. ஏன்னா இந்த யூஎஸ்எஸ்ஆருடைய கேங்கில் இருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும், அதாவது யூஎஸ்எஸ்ஆருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோதல் இருந்தது. அதாவது பார்டர் ஃபைட்டு கூட இருந்தது, சரிங்களா. பார்டர் ஃபைட் வந்து ரஷ்யாவுக்கும் சைனாவுக்குமே இருந்தது. இதனால சைனா வந்து ஒரு புவரான கண்ட்ரி, அப்போ வந்து ரொம்ப ஏழை கண்ட்ரி, அதாவது வந்து சாப்பாட்டுக்கே பஞ்சத்தில் இருந்து ரொம்ப பட்டினியாக இருந்த ஒரு கண்ட்ரி அது. இப்போ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைனாவை வந்து யூஎஸ்ஏ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஒரு யூஎஸ்எஸ்ஆர்
அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது கூட சைனா வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. இப்போது யூஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவுடைய ஒரு சீக்ரெட் ஒரு சேனலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அது வரைக்கும் சைனா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிசம் கண்ட்ரி, புவர் கண்ட்ரி, வேர்ல்டு லெவலில் அவங்களுக்கு எந்த லிங்க்குமே கிடையாது. அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூஎஸ்ஏ, யூரோப் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கூட வந்து எந்த கனெக்ஷனுமே கிடையாது. அவங்க வந்து கனெக்ஷன் இல்லாதனால அவங்களால வந்து அவங்களுடைய பாப்புலேஷன் எக்கனாமியை வந்து சமாளிக்க முடியல. அப்போ யூஎஸ்ஏலேருந்து ஒருத்தர் வந்து போகிறாரு. இவர் ஒரு முக்கியமான பிளேயர் ஜியோ பொலிட்டிக்ஸில். இவரை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். ஹென்ரி கிஸ்ஸிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஹென்ரி கிஸ்ஸிங்கர் இவர் பேர். இவர் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு சீக்ரெட்டாக ஒரு நாள் யாருக்குமே தெரியாமல் சைனாவுடைய மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. அரேஞ்ச் பண்ணி சைனாவுக்கு வந்து போகிறாரு. சைனாவுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா கூட ஒரு டீல் போடுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டெக்னாலஜி சப்போர்ட்டு, இந்த மாதிரி ட்ரேடு சப்போர்ட் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். அதனால் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து உலகத்து கூட எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான பணமும் நீங்கள் சம்பாதிக்கலாம். நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். எங்களுக்கு தேவையான விஷயங்களும் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஏ வந்து இந்த யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற இந்த அமைப்பு, மொத்த அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு பார்ட்டை வந்து இவங்களுக்கு இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. அதாவது வந்து என்னன்னா சைனாவை வந்து சைனாவுடைய ட்ரேடை வந்து வேர்ல்டு லெவலில் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இப்போ சைனா வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்குது. இந்த பாப்புலேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ஃபேக்ட்ரியாக மாறுது. அதாவது வந்து யூஎஸ்ஏக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு சைனாவுடைய சீப் லேபர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஏ வந்து சைனாவை யூஸ் பண்ணி சைனாவுடைய ஏற்றுமதி அதிகமாக உலகத்தில். இப்போ சைனாவுடைய ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா சைனா வந்து நீங்கள் எனக்கு மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணணும், மற்றவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்போது இவங்க வந்து எல்லா நாட்டுக்குமே நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிப்ளமேட்டிக் சேனலை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO அப்படி இருக்கு இல்லையா, அதுலேயும் ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஸோ இப்போது ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து குளோபல் லெவலில் கனெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 2 விஷயம் நடக்குது. ஃபஸ்ட்டு சைனாவுடைய சீப் லேபர் வந்து யூஎஸ்க்கு கிடைக்குது. நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து யூஎஸுடைய ஃபேக்ட்ரிஸு, கார்பரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த சீப் லேபர் மூலமாக அதாவது யூஎஸுடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. யூஎஸ்ஏ உடைய ப்ரொடக்டிவிட்டி அவங்களுக்கு தேவையான பணம் எல்லாமே வந்து யூஎஸ்ஏ வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்லாம் ஈஸியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியில் இன்க்ரீஸ் ஆகுது. மூணாவது வந்து இந்த ரஷ்யாவை வந்து தனிமைப்படுத்துகிறாங்க. கண்டெய்ன்மெண்ட் ஃபஸ்ட்டு ஐசோலேஷன் பண்ணுறாங்க. இந்த சைனா கிட்டேருந்து சைனாவை பிரிக்கிறது மூலமாக ரஷ்யா வந்து அதிகமாக சைனாவுக்கு வந்து பரவாமல், அதாவது கம்யூனிசம் அதிகமாக பரவாமையும் ப்ளஸ் அதுக்கு மேற்கொண்டு வந்து ரஷ்யாவுடைய ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரென்த் இல்லையா. இப்போ வந்து சண்டை பிடிச்சாங்கன்னா சைனா வந்து சண்டை பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா சைனாவுடைய நிறைய கம்பெனிஸ், யூஎஸுடைய நிறைய கம்பெனி சைனாவில் இருக்குது. அதே மாதிரி சைனாவுடைய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் யூஎஸ்க்கும் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு ட்ரேடு டிப்ளமேட்டிக் சேனல் இருக்கிறதுனால, ஒரு ராஜாங்க ரீதியான உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா வந்து ஒரு ஐசோலேட் ஆகும். ப்ளஸ் வந்து ஒரு கண்டெய்ன்மெண்ட், அதுக்கு மேலே பரவாமல் இருக்கிறதுக்கான கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்குள்ளே வரும். ஸோ இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இதுக்காகத்தான் வந்து சைனாவை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுடைய மேலே இருக்கிற பாசத்தினால நாங்கள் வந்து அவங்கள வந்து குளோபல் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணலை, அதாவது அவங்கள வந்து வேர்ல்டு ட்ரேடில் ஜாயின் பண்ணி விட்டு நிறைய ஃபங்க்ஷனல் ஒரு என்ன சொல்கிறது டெக்னாலஜியோட சப்போர்ட்டு இதெல்லாம் கொடுத்து அதுக்காக நான் அவங்க பண்ணல. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து ரஷ்யாவுடைய இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போது இதுலேருந்து உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டுமே இல்லை, அதில் இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸுடைய ஸ்ட்ரென்த்தும் சேர்ந்து தான் வந்து பண்ண முடியும். இப்போது இப்படி பண்ணதுனால என்னாச்சு தெரியுங்களா, அதுக்கப்புறம் சைனா வந்து அவங்களும் வந்து ஒரு விஷயம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சைனா வந்து யூஎஸ்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜி சப்போர்ட் இருக்கு இல்லையா, ஏன்னா யூஎஸ் கிட்ட தான் டெக்னாலஜி இருந்தது, டெக்னாலஜி சப்போர்ட்டு அதே மாதிரி நிறைய திருடினாங்க. அதனால தான் காப்பி கேட்டுங்க அப்படிங்கிற பேர் வந்துச்சு. சரிங்களா? காப்பி கேட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஐபி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் நிறைய வந்து பண்ணாங்க சைனா.
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு இவங்க சாப்பிட்டு இவங்க நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிக்கிட்டாங்க. ஏன்னா புவர் கண்ட்ரியாக இருந்தது, இவங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து என்னது, யூஎஸ் கூட சேர்ந்தா எப்படி இருந்தாலும் நமக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணிடலாம். இதுதான் அரசியல். ஓகேங்களா, அரசியலில் வந்து நண்பன் எதிரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக தன்னை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது, அது மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆனதுனால கடைசி என்னாச்சு தெரியுங்களா, சைனா வந்து கிட்டத்தட்ட சைனாவை வந்து வளர்த்து விட்டதே வந்து யூஎஸ் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹென்ரி கிஸ்ஸிங்கர் ஃபஸ்ட்டு அது சேனலை ஓப்பன் பண்ணி விட்டு, டிப்ளமேட்டிக் சேனலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வேர்ல்டோட கனெக்ட் பண்ணி விட்டு வேர்ல்டுக்கே ஒரு ஃபேக்ட்ரியாக சைனா மாறினது காரணமே வந்து யூஎஸ் தான். இப்போது அந்த சைனா கிட்டத்தட்ட யூஎஸ்ஏ பீட் பண்ணுற அளவுக்கு யூஎஸை விடவுமே சைனா வந்து பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு. சரிங்களா, கிட்டத்தட்ட யூஎஸ்க்கே பீட் பண்ணுற லெவலுக்கு வந்து ஒரு சைனா வந்திருக்கு. இப்போ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சூப்பர் பவராக மாறக்கூடிய, அடுத்த சூப்பர் பவராக மாறக்கூடிய தகுதிங்கிறது வந்து சைனாக்கு தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பெருசாகிடுச்சு. இப்போது இவங்களை எப்படி கண்டெய்ன்மெண்ட் பண்ணுறது, இப்போது ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்க்கும்போது எல்லாமே நிறைய இந்த ரீசெண்ட் டைமில் பார்க்கும்போது சைனா வந்து ஒரு யூஎஸ்கே பெரிய த்ரெட்டாக வந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவங்களை எப்படி கண்டெய்ன்மெண்ட் பண்ண முடியும், இப்போ சைனாவை எப்படி கண்டெய்ன்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதோடைய ஸ்ட்ரென்த்தே வந்து எக்ஸ்போர்ட் தான். சரிங்களா, அதோடைய ஸ்ட்ரென்த்து எக்ஸ்போர்ட் தான். இந்த எக்ஸ்போர்ட்டில் கை வைக்கணும். அப்போது எக்ஸ்போர்ட்டில் கை வைக்கணும்னா டேரிஃப் தான். இந்த டேரிஃப் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸ்போர்ட் வந்து சைனாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ்க்கு தான் வருது. அதனால் டேரிஃப் போட்டு, இந்த டேரிஃப் இந்த ஒரு நாட்டுக்கு மட்டும் தனியாக போட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அப்படி போட முடியாது இல்லையா. அதனால் எல்லாத்துக்குமே போடுறாங்க. எல்லாத்துக்குமே போட்டு ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. எகெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நீங்கள் வளர முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. இப்போ யூஎஸ்ஏ வந்து எதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்கிறது புரிஞ்சிருச்சா? ஏன்னா யூஎஸ்க்கு வந்து சைனா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ரோவிங் பார்ட்னராக மாறி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து இதுக்கு மேலே அவங்கள கண்டெய்ன்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க நம்மளை பீட் பண்ணுற லெவலுக்கு வந்துடுவாங்க. அப்படிங்கிறதுனால கிளியராக வந்து கண்டெய்ன்மெண்ட் உங்களுக்கு அந்த ஜோனுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதான் இம்பார்ட்டண்ட்டாக இந்த டேரிஃப்லேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சொல்லப்போனால் இந்த டேரிஃப் வந்து உலகத்துக்கே ஒரு த்ரெட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட இதோடைய மெயின் ஃபைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட தான். ஏன்னா அந்த சைனா இப்போ வளர வளர என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கே பயம் வருது யூஎஸ்கே. ஏன்னா இவங்க நம்மளோட பெரிய ஆளாக போயிட்டு இருக்கிறாங்க. கிளியராக வந்து இதை கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும்னு. இப்போ அதனால் இவங்க எடுத்துருக்கிற அடுத்த ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி யுஎஸ்எஸ்ஆர் கூட இருந்து ஒரு வீக்கஸ்ட் பார்ட்னர்னு சொல்ல முடியாது, யுஎஸ் அந்த சோவியத் யூனியன் அதிலிருந்து சைனா வந்து ஒரு பார்ட்னராக பிரித்து எடுத்து யுஎஸ்எஸ்ஆரை தனிமைப்படுத்தினாங்களோ, ஐசோலேஷன் ஸ்ட்ராட்டஜியை பண்ணாங்களோ, அதே மாதிரி இப்போது சைனாவுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில நாடுகள் துணை வேணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான், ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் இந்தியா, இந்த 3 நாடையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க யூஎஸ்ஏ. ஏன்னா இப்போ இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறுச்சுன்னு அப்படின்னா, ஆனால் போன தடவை நடந்த மாதிரியே சைனா வளர்த்து விட்ட மாதிரியே இந்தியாவையும் வளர்த்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப யூஎஸ் கவனமாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பல சின்ன சின்ன நாடுகள், குட்டி குட்டி தீவுகள் எல்லா இடத்துலையும் யூஎஸோடைய ஆதிக்கம் வந்து இருக்குது. சரிங்களா, சைனாவுடைய ஆதிக்கமும் இருக்குது. ஆனால் நம்மளை முடிஞ்ச அளவுக்கு வளரவும் விடக்கூடாது, அதே சமயத்தில் நம்மளை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இப்போ சைனாவை நம்ம பீட் பண்ண முடியுங்கிறதுனால தான் சைனா +1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தாங்க. அதனால தான் ஆப்பிள் கம்பெனி கூட ரீசெண்டாக வந்து இப்போ கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நான் போடுறதுக்கு முன்னாடி கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக வந்து சைனாவிலிருந்து அதிகப்படியான எக்ஸ்போர்ட்டை வந்து எல்லாமே கம்மி பண்ணி நம்மளோட இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பித்து ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஐஃபோன்ஸ் தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது அதை இன்னுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னுமே சைனா, ஏன்னா இப்போ சைனாவுடைய டேரிஃப் போட்டதுனால இப்போ சைனாலேருந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா திருப்பி நமக்கு வந்து காஸ்ட் அதிகமாகிறதுனால இந்தியாவிலேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்தியாவில் கொஞ்சம் டேரிஃப் கம்மி இல்லை, அதனால் வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போடுறாங்க. இப்போது லாஸ்ட்டாக நடந்தது வந்து என்னென்னா, இதைத்தான் நான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறேன். இப்போ இந்தியாவுக்கு வந்து கிளியரான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இப்போ யூஎஸ் வந்து நம்மக்கிட்ட நல்ல ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவுக்கு வந்து
ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதனால நம்மளுடைய மார்க்கெட்டுமே வந்து பெரிய லெவல்ல மூவ் ஆகும். ஆனா இப்போ வந்து டேரிஃப் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது வந்து எந்த மாதிரியான ரியாக்ஷன் வந்து இன்ஃப்ளேஷன்ல கொண்டு வரும் அப்படிங்கிறது தெரியாதுங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஆசிலேஷன்ல இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட நெருக்கமா வராங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கணும். எப்படி சைனா யூஸ் பண்ணி அவங்க டெவலப் ஆனாங்களோ அந்த மாதிரி இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் சைனாவும் இந்தியாவும் ஒரே மாதிரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களால யூஸ் பண்ண முடிஞ்சுது, ஆனால் நம்மளால யூஸ் பண்ண முடியுமாங்கிறது நிறைய பொலிட்டிக்கல் கொஷின்ஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் அந்த அளவுக்கு சைனா மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான நாடாக நமக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக சைனாவை பீட் பண்ணுறதுக்காக இந்தியாவை சப்போர்ட் எடுத்துக்குவாங்க யூஎஸ்ஏ. அதனால நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதனால தான் நம்ம எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம டேரிஃப் போட்டது கூட எதுவுமே வந்து பேசலை, எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போதைக்கு அமைதியாக இருந்து எல்லா நாடுகளும் அடிச்சுக்கும் போது நம்ம வளர்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இதைத்தான் யூஎஸும் பண்ணி வளர்ந்தாங்க, இதைத்தான் சைனாவும் வந்து சைலண்ட்டாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வளர்ந்தாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வளரணும். இப்போது அடுத்து வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி த்ரெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ கிளியராக ஒரு விஷயம் தெரியுது. லாங் டேர்ம் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நல்ல ஃபியூச்சர். பட் ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேரிஃப் வந்து ஒரு த்ரெட்டாக தான் நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இந்த டேரிஃப் பற்றி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாக எந்த அளவுக்கு வந்து இவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம முக்கியமான நிறைய விஷயங்களை பார்ப்போம்.